நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து வரிசையாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து முகப்புரை பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாகவும் பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து 90% வந்து நல்லா ஒரு எளிமையாக உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமம். மனப்பாடம் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பாலிட்டி படிக்கவே முடியாது. அது ஒரு விஷயம். அது ஒரு கதை மாதிரியும், ஒரு யதார்த்தமான இதுக்கு முன்னாடி நடந்ததை அப்படி யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும், நடைமுறை பிரச்சனைகளையும் வைத்து இந்தியன் பொருளாதாரம் இது இந்திய அரசியலமைப்பு வந்து படிச்சிடலாம். இதான் இந்த பாலிட்டி படிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முகப்புரை அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முகப்புரையில் வந்து இதுதான் மக்களாட்சி, அதாவது சமய சார்பற்ற, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விடயங்கள் சேர்ந்து அந்த முகப்புரையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறைமை வாய்ந்த சமநிலைமை நெறி சார்ந்த சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமயமும் பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் சிந்தனை வெளிப்பாட்டில் நம்பிக்கையில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்க செய்யவும், தனி ஒருவரின் மாண்புக்கு நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதியளிக்கும் உடன்பிறப்புணர்வை அவர்கள் அனைவரிடையும் வளர்க்கவும் விரும்பிய முறையிலும் உறுதி பூண்டு அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாமே வந்துடும். இதை வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தடவை வாசித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. அடுத்த ஒரு பார்த்திங்கன்னா 1946 ஆண்டு நவம்பர் 26 நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் இங்கிதத்தினால் இந்த அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கி கொள்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு தான் வந்து அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே எப்போ அப்படிங்கிறத 26 நவம்பர் 1949 அந்த இதை வச்சு தான் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து மனசில் வச்சுக்கணும். முகப்புரைனா என்ன? விளக்கம். சட்டமறிமை அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையாகும். சட்ட அறிமுகம். அப்புறம் மக்களை அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மத சார்பற்ற மக்களாட்சி நாடாக உள்ளது என முகப்புரை தெளிவுபடுத்துகிறது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய நமது நோக்கங்களை எனவும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை கூறுகிறது. இதெல்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபெருபாரி அப்படிங்கிற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1960 இதெல்லாம் வந்து எந்த வழக்கு எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு வழக்கு போட்டிருக்காங்க 1960, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1949 தான் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள், 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து முகப்புரை வந்து அரசியலமைப்பு ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசவானந்த பாரதி அப்படிங்கிற வழக்கில் வந்து 1976 வந்து முகப்புரை அரசியலமைப்பு ஒரு பகுதி எனப்பட்டது அப்படின்னு அங்கே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. எப்போ? 1973. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு தான் அந்த அடுத்து வந்து அதே கேசவானந்த பாரதி வழக்கில் முகப்புரை திருத்தலாம், ஆனால் அரசியலமைப்பு அடிப்படை அம்சங்கள் கட்டமைப்பை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமநிலைமை நெறி, சோசியலிஸ்ட், சமய சார்பின்மை, செக்குலர் மற்றும் ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி ஆகிய சொற்கள் 1976 ஆண்டின் 42வது சட்ட திருத்தம் மூலம் புகுத்தப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1976 42வது சட்டத்தின், அதாவது 1973 இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து 3 வருஷம் அந்த கணக்கை வச்சுக்கோங்க, 3 வருஷம் தாண்டி தான் இது வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் பிறந்த பிறகு 1994 ஒரு வழக்கு முகப்புரை இந்திய அரசின் ஒரு பகுதி, அப்பையும் வந்து எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற வழக்கையும் முகப்புரை இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதி எனப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காரணமாக இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா முக்கியமான பவர் யார் அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தின் பல பகுதியில் குறிப்பாக தேர்தல் மற்றும் அதிகாரத்தின் இந்திய மக்களுக்கு முழு உரிமையிலே உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு. அதாவது மக்கள் தான் எல்லாத்துக்கும் பவர். அதாவது இதில் சொல்லிப்பாங்க, மத்திய மாநில அரசுகள் மக்களிடமிருந்து
மக்களிடம் இருந்து தான் அதிகாரங்களை பெற்றுக்கொள்கின்றன. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மத்திய மாநில அரசுகள் பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்குங்க. இப்பிரதிநிதிகள் அரசின் நிர்வாக அதிகாரிகளாக ஆவார்கள். பிரதிநிதிகள்னால் நம்ம MP MLA செலக்ட் பண்ணுறோம்னா அவங்கள சொல்கிறாங்க. அப்புறம் இவர்கள் சட்டமன்றங்களுக்கும் பொறுப்பாளராகவும், அதாவது இவர் மக்களுக்கு சட்டமன்றங்கள் வாலியாக பணியாற்ற கடமைப்பட்டிருங்க. MP MLA நமக்கு அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு தான் அவங்கள வந்து நம்ம வந்து அங்கே கொண்டு போயிருக்கோம். ஆகவே இவர்களை தேர்ந்தெடுக்கும் மக்களே உயர் அதிகாரம் மிக்கவர்கள். இதுவே இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையாகும். இறையாண்மைனா இறையாண்மையை வச்சு சில பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இறையாண்மையின் முக்கிய கோட்பாட்டே மக்கள் தான் அதிகாரம் மிக்கவங்க. இதோட கோட்பாடே மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அந்த சட்டமன்றங்கள் வாயிலாக பணியாற்றுறது அவங்களோட கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத சார்பின்மை, சமய சார்பின்மை. இந்திய மதசார்பற்ற கொள்கை கடைபிடித்து வருகிறது. இந்தியா செக்யூலரிசம் என்ற ஆங்கில சொல் செக்யூலம் என்ற லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது. 1980ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி மதசார்பின்மை வலியுறுத்தியது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் வந்து சில இதெல்லாம் பண்ணாங்க, மத மாற்றங்கள் நிறையாவே பண்ணாங்க. அப்போ பிரிட்டிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணலாம், பிரெஞ்சுக்காரங்கள வச்சுக்கலாம். பிரெஞ்சுக்காரங்க சில நல்ல விடயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 1789 வந்து பிரெஞ்சு புரட்சி மதசார்பின்மை வலியுறுத்தது. 1791ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசியலமைப்பு சட்டம் பிரெஞ்சு அரசை மதசார்பற்ற அரசாக மாற்றியது. அதாவது பிரெஞ்சு அரசியலமைப்பு சட்டம் அங்கே உள்ள சட்டம் 1791 அந்த சட்டம் வந்திருக்கு. மகாராஜா ரஞ்சித் சிங் முதலில் அரசாங்கத்தின் மூலம் மதசார்பின்மை கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் 1888 இது பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி அந்த இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. 1789 1891 பார்த்திங்கன்னா அந்த சுதந்திரத்துக்குலாம் பின்னாடி பிரெஞ்சு புரட்சி இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் வரும். அவ்வளோதான், அதுக்காக சொன்னேன். 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் மதசார்பின்மை அரசை அறிமுகப்படுத்தியது. மகாத்மா காந்தி துர்க்கி சுல்தானுக்கு ஆதரவாக லாபாத் இயக்கம் ஆரம்பித்த போது மதசார்பின்மை கருத்து பிரபலமடைந்தது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொள்கைக்கு ஆதாரம் மதசார்பின்மை ஆகும். இந்திய அரசாங்கம் எந்த மதத்தையும் அரசாங்க மதமாக அறிவிக்கவில்லை. இந்திய நாடு இந்த நாடு அந்த நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மதசார்பற்ற நாடு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்குது. அது மூலமாக இந்த நாடு வந்து இந்த மதத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா இது அரசாங்கம் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்திய நாட்டில் மெஜாரிட்டியாக உள்ள மதங்கள் வந்து நிறையா இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது உள்ளது அவங்களுக்கு. அது மாதிரி மைனாரிட்டியாக இருக்க மதங்களுக்கும் இந்திய அரசாங்கம் தகுந்த சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு மதமே வந்து எல்லாமே சமமாக ஆக்குறது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற அரசு முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற அரசு முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற அரசு நடைமுறையில் உள்ளது. அரசின் நிர்வாக குழு, சட்டமன்ற நடவடிக்கைகள் இவையில் நாடாளுமன்றமே பொறுப்பாகும். நாடாளுமன்ற அரசு முறையை பொறுப்பு அரசு அல்லது கேபினெட் அரசு மற்றும் அழைப்பர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களாட்சினா என்னன்னு தெரியும், மக்கள் கையில் தான் மக்களாட்சி உள்ளது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குடிமக்கள் என்று அழைக்கிறார். மக்களாட்சி தூண் என்பது தேர்தல் ஆகும் அப்படின்னு நிறையா விடயங்கள் இருக்குது. மக்களாட்சியின் தூண் எது அப்படின்னு கேட்கலாம். தேர்தல், சமத்துவம், உரிமை, சுதந்திரம் ஆகியவை மக்களாட்சி அடிப்படையாகும். மக்களாட்சியில் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி என இருவரே உண்டு. சுவிட்சர்லாந்து, அதாவது சுவிட்சர்லாந்து போன்ற மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளில் நேரடி மக்களாட்சி முறை நடைமுறையில் உள்ளது. அது மாதிரி நேரடி மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து மறைமுக மக்களாட்சி முறை. நேரடி மக்களாட்சி சொன்னால் ஒரு சட்டம் ஏற்றுதாங்க அப்படின்னா அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் டேரெக்டாக வந்து வாக்கெடுப்பு வைப்பாங்க, மக்கள்கிட்டே வாக்கெடுப்பு வைப்பாங்க. இது வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்டே வந்து வாக்கெடுப்பு வைப்பாங்க. எதுவும் தேவையில்லை, சட்டம் வந்து ஏற்றிட்டாங்க, அந்த சட்டத்துக்கு பிரச்சனை ஏதோ இது இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் வந்து டேரெக்டாக வந்து வாக்கெடுப்பு வைப்பாங்க. அதான் நேரடி மக்களாட்சி முறை. இதே மக்கள் பிரதிநிதித்திலிருந்து அவர்கள் ஆட்சி அமைத்து அரசாங்கத்தை நடந்ததுன்னா அது வந்து மறைமுகம். அதுதான் இந்தியா, இங்கே வந்து பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சின்னு நம்ம மூலமாக அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சட்டம் ஏற்றுதாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்கெடுப்பு தான். இப்போ MP MLAs தான் அதுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மூலமாக அந்த ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. இதுதான் வந்து மறைமுக மக்களாட்சி. இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை பின்பற்றுகிறது. இந்தியா வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை
இந்தியா பல மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி முறை பின்பற்றுகிறது. மத்திய அரசியல் மக்கள் பிரதிநிதிகள் அமைத்து நாடாளுமன்றம் எனவும் மாநிலங்களும் சட்டமன்றம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட், இங்கே வந்து பார்த்தோம்னா சட்டமன்றம் அப்படிங்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தோம்னா மறைமுகம் அல்லது மக்களின் பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில் பிரதிநிதிகள் பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகே, இதாங்க, ஒன்றும் பெரிய விடயங்கள் கிடையாது. இதில் வந்து பார்த்தோம்னா முகப்புரை முக்கியமானது. அந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. 2 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து மனப்பாடம் பண்ணாங்க தயவுசெய்து. அதில் வந்து 2 தடவை வீடியோ வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே சில விடயங்கள் புரியும். அது மூலமாக நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஓகே, இதுபோல் அடுத்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.